கைஸ், இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்ன சிரம் வந்து நல்லா ரிசல்ட் இருக்குங்கிற மாதிரிலாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ என்ன நான் சொல்ல போகிறேன்னா, இப்போ வந்து ரொம்ப ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா எவ்ரிடே என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஒரு ஸ்கின்னுக்கு வந்து என்ன தேவை? ஃபஸ்ட்டு சிடிஎம் தேவை. வாட் இஸ் மீன் பை சிடிஎம்? சிடிஎம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், சிரம். ஓகேவா? இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். இதில் ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், ஆயிலி ஸ்கின்னு 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் இருக்குது. இதில் வந்து ஒரு நார்மல் ஸ்கின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னிங்கன்னா ஒரு பிரைட்னிங் சிரம் யூஸ் பண்ணலாம், பிரைட்னிங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம், பிரைட்னிங்க்கு விட்டமின் சி டோனர் யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஒரு ஆயிலி ஸ்கின்னுனா ஆயில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆயில் கண்ட்ரோல் சீரம், அதை பேஸ் பண்ணி வர டோனர், மாய்ஸ்சரைசர், கிளென்சர் இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின்னுக்கு ஜெல் யூஸ் பண்ணால் இன்னமுமே நல்லா பெட்டராக இருக்கும். இதில் பிக்மெண்டேஷன் இருக்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா டீகன்ஸ்டன்ட்டில் வந்துட்டு கிளியரிங் சிரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பிக்மெண்டேஷன், பிம்பிள்ஸ் மார்க்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இதெல்லாம் எப்படி வந்து ரிசல்ட் கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 2 மந்த் எடுத்துக்கிட்டிங்கனாவே ஒரு ஸ்கின்னுக்கு வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். ப்ளஸ் இதெல்லாமே விட உங்களுக்கு ஒரு ஸ்கின்னுக்கும் என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ்லேயே கேட்டிங்கன்னா கூட ஒரு நார்மல் ஸ்கின்னுக்கு என்ன யூஸ் பண்ணலாம், பிக்மெண்டேஷன் ஸ்கின்னுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்கள் கமெண்ட்ஸ் கீழேயே நான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கு வந்து ஸ்கின் டைப் தெரியல, என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம், சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம், சிரம் யூஸ் பண்ணலான்னா தாராளமாக கேட்க.